தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. நாம் இஜகத்தினை அழித்திட வேண்டாம், இல்லாதவர்களுக்கு உணவளித்தால் போதும். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்ஃபனேஜ் கிட்ஸுக்கு முட்டை குழம்பும் சிக்கன் 65 செய்ய போகிறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா சிக்கன் 65 ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் 65க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஊற வச்சா தான் வந்து அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா. ஸோ ரெடிமேட் மசாலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் இதேமாதிரி ரெடிமேட் மசாலா கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாக்கெட்டு கட் பண்ண வைக்கிறியா? கட் பண்ணிட்டியா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தயிர் என்னடா? தயிர் தயிரா? அப்புறம் என்ன சொல்ற? டேய் வண்டி எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போடலாம். ஸோ அப்போ தான் வந்து சிக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகேங்களா? போதும். ஏய் போதும். இப்போ போதும். செப்பு மாற்றி போட்டுக்கிறப்பா. அப்ப இது சிக்கனா? ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வரணுன்றதுக்காக சிக்கன் வந்து உள்ளே வந்து நல்லா டெண்டராக சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஒன்று எடுத்து போ. அடுத்து வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை உடைஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேரினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெமன் ஆட் பண்ணி பார்த்து பண்ணுங்க. பூஞ்சோரோட லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உப்பு போடுங்கப்பா. வந்து முட்டை வந்து வேக வைக்க போகிறோம். கஷ்டம்டா, பொறுமையாக விடணும்னா வேகமாக போனால் உடச்சிக்கும். 50 முட்டை இது 30 ஒரு வட்டை. அப்படியே சொல்லிடுங்க. அப்போ எப்படி வருது? இது வைக்காத. என்ன நாம போட்டு இருக்கா? கேட்குறாங்களா?
பேசுறானே. அவன் பேச நானும் தலை வெயிட் வந்து. உட்காருங்க ஜி. எடுத்து ஒரு 3 எடுத்து பக்கத்தில் எப்படியா தனியாக மாதிரி அதில் வச்சுருப்பா. ஓகே, இப்போ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஈஸியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பச்சை தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரோ ஊற்றிட்டு நீங்கள் அது வந்து முட்டையை ஊற்றிங்கன்னா ஈஸியாக வரும், உடையாமலும் வரும், ஒட்டாது முட்டை. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து அந்த சுடு தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரோ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு முட்டையை ஊற்றிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி அவிச்சிட்டோம். ஓகேங்களா? அது அவிச்ச முட்டை இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை இதில் குழம்புல போட்டு செய்கிறப்ப கரைஞ்சிரும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக ஒரு முட்டை போகாதுன்றதுக்காக அந்த முட்டையை வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது மெயினாக முட்டை நம்ம எப்படி செய்யணுன்றது இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணால் போதும். வீட்டில் செய்கிறப்ப அவிச்சு தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடான வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. பெருஞ்சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கூடவே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை. ரொம்ப அடுத்தது வந்து சில்லி போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம். இது இப்போ வதங்கிட்டு குறைஞ்சிடும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. வதக்கும் போதே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு வதக்கணும். அடுத்தது வீட்டில் தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக கரம் மசாலா போடுங்க, அப்பதான் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஊட்ட வேண்டாம், ஒரு கிண்டு கிண்டு. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் பிடிச்சிடும், தண்ணி பிடிச்சிடும். முத்துப்படியாக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போட்டுருக்கலாம்.
குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொச்சிடுச்சு. நம்ம போட்ட உருளைக்கிழங்கு முருங்காலாம் வெந்துடுச்சு. ஸோ அடுத்தது வந்து தேங்காய் கசகசெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே லைட்டாக வந்து ஒரு கையில் அதை வச்சு வாலி எத்தனை சொல்கிறோம். முட்டை போட்டோம் இல்லைங்களா, அதுக்கடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி அந்த அளவுக்கு சேஃபானா செம்மையா இருக்குது. போடா நீ என்ன வாடகை பார்த்துதா அது ஏன் எரி தெரியுமா, என்ன பாக்கிட்டு நீ 15 வேணாம், 15 தேட்டு போட்டு 13 போடுறேன். அதே ஊற்றணா உள்ள வச்சுடுறேன். மூடிங்களா எடுத்து போயிட்டு கொடுத்துட்டு சாப்பிட வேணுமா? அப்போ வந்து கூட ஏற்றுமா? நல்லா வெந்திருக்கு, நல்லா பஞ்சு போல இருக்கு. முட்டை பஞ்சு போல இருக்கு. கேமலாமா
உருளைக்கிழங்கு அப்படியே 60 நல்லா இருக்கு. பத்தியா வேட்டை வந்து பத்தியா ஆஃப் பண்ணு. ஐயோ நல்ல பீஸ் எடுத்துட்டு வா. தடுக்கணும். எடுத்து அதில் வாங்கக்கூடாது, புரியுதா? போடு போடு போடு. கிராம தெரியுமே இல்லையா பாரு தேடி எடுத்து வந்து எலும்பு மாற்றி எடுத்து வந்து பாரு சாப்பிட்றேன். வச்சாலும் வைக்காம சாப்பிட தான் கரெக்டாக அவிச்ச முட்டைங்கடா. போடு போட வச்ச முட்டை ஒரு ஆள் ஒன்று போடு. அவ்வளோதான் ஒரு தனியாக இருக்குதா? நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சு 65 செஞ்சுருக்கிறோம். முட்டை குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் வைக்கிற மாதிரியே நிறைய பேர் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப தண்ணி லைட்டாக குறைச்சிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர்கிட்ட சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் வைக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும், அவ்வளோதான். மற்றபடி வந்து டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. முட்டையும் பார்த்தீங்கன்னா அதில் போடுற முட்டை தான் டேஸ்ட்டு. நம்ம அவிச்ச முட்டைலாம் வந்து எல்லாருக்கும் ஒரு முட்டை போகணுன்றதுக்காக தான் முட்டை அவிச்சிருக்கிறோம். ஸோ அதில் போட்டோம் இல்லைங்களா முட்டை, அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த முட்டையோடைய டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. எப்படி பண்ணிது? அருமையாக இருக்குங்க. அறுசுவையும் நாக்கில் நாட்டியம் ஆடுது. பக்காவாக இருக்கு. மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.